பெரிய திறமைசாலியா உங்களுக்கு 26,60,000 ரூபாய் பரிசு தொகை வேணுமா? அப்ப இந்த நியூஸ் உங்களுக்காக தான். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கிறத விட மற்ற எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது கூகுள் நிறுவனம் தாங்க, அவங்களோட ஏஐ இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தனியாக சொல்லணும் அப்படின்னு தேவையில்லை. கூகுளே இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஏஐ தளத்தில் நீங்கள் ஏதாவது தவறை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 26,60,000 ரூபா இந்திய ரூபாய் மதிப்பீடுபடி கொடுக்கறதா தெரிவிச்சிருக்காங்க. அப்போ உடனே நம்ம என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. இதுக்கு சில கோட்பாடுகள் நெறிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக ஏஐ அப்படின்னாலே அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட ஃபாஸ்ட்டாக செயல்பட்டுருக்கு. நமக்கு என்னென்ன தெரியலையோ, இப்போ முன்னாடி டீச்சர்ஸ்கிட்ட கேட்டோம், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டோம். இப்போ அப்படி கிடையாது. ஒரு கடைக்கு போகணுன்னாலும், ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு போகிறோம், மொழி பிரச்சனை, லாங்குவேஜ் பிரச்சனை எதுவுமே தேவையில்லை. கூகுளை ஓப்பன் பண்ணுறோம், மேப்பை போடுறோம், போய் சேர்ந்துடுறோம். ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறோம். எது வேணாலுமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் அது கூகுளில் கேட்டுக்கிறோம். எல்லாமே ஏஐ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏஐ எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதோ அந்த அளவுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பாதிப்பையும் விளைவுபடுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீப காலகட்டத்தில் ஜெமினியோட நம்ம ஃபோட்டோ எடிட் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஜெமினி ஆப்பில் நம்மளோட ஃபோட்டோ அப்டேட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு பெண் அவங்களோட உருவப்படத்தை பதிவு செஞ்சு அதை மாடலாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறப்ப அவங்களோட மச்சம் அதில் தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ பொதுவாக இப்போ இருக்கிற வலைதளத்தில் ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மச்சம் வரையும் கேப்சர் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அது நம்மளோட ஃபோட்டோவை ஸ்பேஸ் எல்லாமே எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எதனால் இந்த பரிசு திட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது போன்ற சிறு தவறுகள், அதாவது கூகுள் டிரைவு, நெக்ஸ்ட்டு ஜிமெயில், ஃபேஸ்புக், அந்த கூகுளோட ரிலேட்டட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ இன்னொரு ஏஐ கண்டிப்பாக போட்டியிட முடியும்னா கண்டிப்பாக முடியும். இன்னொரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம கண்டிப்பாக ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காலகட்டம் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்துட்டுருக்கு. இதனால் நம்மளோட அக்கௌண்ட், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ட்ரைவ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், கூகுளில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லா அக்கௌண்ட்டுமே பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கூகுள் ஹெல்த் அப்படிங்கிறப்ப ஒரு பாதுகாப்பு கருவி அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 72க்கும் மேற்பட்ட பிரச்சனையை அது கண்டறிஞ்சு கொடுத்துருக்கு. அதனால அதை இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா திறன் வாய்ந்த சக்தி வாய்ந்த அனைத்து மனிதர்களுக்கும் இது ஒரு சேலஞ்சாகவே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஐடி நிபுணர், அதாவது அவர் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை ஏஐ டெவலப்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹேக்கராக கூட இருக்கலாம். அவர் இந்த ஏஐயில் யாருக்கும் தெரியாமல் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கூகுளில் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவங்க கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இந்த இடத்துல இந்த மாதிரி ஹேக் பண்ணி உள்ளே போக முடியும், அந்த இடத்துல உங்களோட ஸ்பேஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி 3 கேட்டகரியில் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது பெரிய ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக இருக்குது, இந்த இடத்துல எல்லாம் ஹேக் பண்ண முடியும், இல்லைனா இந்த இடத்துல கரெக்டாக உள்ளே போயிட முடியும், இந்த பாஸ்வேர்டு இல்லாமல் இந்த அக்கௌண்ட் ஹேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 26,60,000 ரூபா ப்ரைஸும், சின்ன பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு கிட்டத்தட்ட 17,75,000 வரையும் கொடுக்குறாங்க. அதோட அதுக்கான ஷார்ட் அவுட், இது பிரச்சனையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஷார்ட் அவுட், அதை ஆன்சரும் கொடுக்குறாங்கல்ல. இந்த பிரச்சனை இதனால தான் இருக்குது, இதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்கிறவங்களுக்கு கூடுதலாக 8.72 லட்சம் பார்த்தீங்கன்னா போனஸாகவும் கொடுக்குறாங்க. இதனால் யார் பயனடைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களும் தாங்க. அதாவது ப்ரைஸை வின் பண்ணுறவங்களுக்கும் பயனடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறதுனால பல இமெயில் ஐடியும் பல டிரைவரும் பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட சீக்ரெட் எல்லாமே நம்ம மொபைலில் தான் இப்போதைக்கு வந்துருச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஓடிபி, வாய்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையுமே எந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதோ அந்த அளவுக்கு ஏஐயோட ஹேக்கிங்கும் அதிகமாகிடுச்சு. அப்படிங்கிறதுனால ஏஐயை
இருக்க வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டாக, அதாவது பாதுகாப்பாக எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அறிவிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் தான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து பல கோடி அளவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வெளிப்படையாகவே இதை வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கூப்பிடுறதாவே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தப்பை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, எங்கே போய் நம்ம சொல்கிறது அப்படின்னு வந்து பல பேர் கேட்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பக்ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இணையதளத்தில் அவங்க டைரெக்டாக போய் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து சார்ட் அவுட் பண்ணி ப்ரைஸை வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்களே ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கன்னா அதோட கூடுதல் தகவல், அதாவது நான் சொல்ல விட்ட தகவலுமே உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன். ஏஐ இருக்கிற டெக்னாலஜியில் பல இடத்துல பல நன்மைகளும், பல இடத்துல அதுக்கு எதிர்ப்புறமாக பல மோசமான காரியங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே நம்மளோட ஓடிபியாக இருக்கட்டும், இல்லை கார்டு மேலே நம்பரை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அனுமதி இல்லாமல் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு அழகாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து இன்வால்வ் பண்ண வேண்டாம். குறிப்பாக பெண்கள் இதை செய்யவே வேண்டாம். ஏஐ வந்து எனக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குறது, எனக்கு இது வந்து அழகாக பண்ணி கொடுக்குது, நம்மளோட அழகை வந்து ஏஐ தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. அதுக்கு நீங்களே ஏதோ ஒரு ஃபோட்டோஷாப்போ ஏதோ ஒன்று எடிட் பண்ணி நீங்களே எடிட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இருக்கிற கேமராஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர்லாம் எல்லாமே போட்டு தான் கொடுத்துருது. அதனால் எல்லாமே ஏஐயை முடிஞ்ச வரையும் பாதுகாப்பாக பயன்பெற்றோம் அப்படின்னா அனைவருக்குமே நல்லது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இதுபோல் இண்டஸ்ட்ரியான நியூஸுக்கு மற்றும் உலகளவியான பாலிடிக்ஸ்லேருந்து எல்லா நியூஸுக்குமே நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.